back we meditated from 1 Peter chapter 5 and verses 6 to 11. 1 பேதுரு 5வது அதிகாரம் வசனங்கள் 6 இருந்து 11 வரை நாம் தியானிக்க தொடங்கினோம். முதல் 2 வாரங்களிலே நாம் இந்த முதல் 4 வசனங்களை நாம் தியானித்தோம். தேவன் எவ்விதமாய் நம்மை உயர்த்த ஆயத்தமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். How the Lord is ready and prepared to raise us, to exalt us. And we need to humble ourselves under the mighty hand of God. தேவனுடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அவர் நம்மை விசாரிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். He is a God who cares for us. And we need to cast all our burdens, all our anxieties upon him. நம்முடைய கவலைகள் எல்லாம் நாம் அவர் மேல் நாம் வைத்து விடுங்கள் என்று சொல்லி நாம் முதல் வாரத்திலே நாம் தியானித்தோம். அதை தொடர்ந்து நாம் சாத்தானுடைய தந்திரங்கள் குறித்து நாம் தியானித்தோம். 8வது வசனம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதை குறித்து நாம் தியானித்தோம். சத்ருவானவன் எவ்விதமாய் நம்மை வீழ்த்தும்படியாக அவன் முனைகிறான். How the devil tries to deceive us, to trick us, to make us fall, and he is going around like a devouring lion. And how we need to be firm in our faith. எவ்விதமாய் நாம் விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருந்து அவனுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி நாம் 2வது வாரத்தில் நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் கூட அதற்கு அடுத்த வசனமாகிய 10வது வசனத்தை நாம் தியானிக்கிறோம். We are going to meditate the verse number 10, and the verse says like this. அந்த வசனம் எவ்விதமாக சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். The verse says like this, and after you have suffered a little while, the God of all grace, who has called you to his eternal glory in Christ, will himself restore, confirm, strengthen, and establish you. And today the topic I have given for today's sermon is grief, grace, and glory. Grief, grace, and glory. பாடுகள், கிருபை, அதோடு கூட ஒரு மகிமை. முதலாவது விசுவாசிகளாகிய நமக்கு பாடுகள் உண்டு. உலகத்திலே நமக்கு பாடுகள் உண்டு. அதை தோணால் தேவனுடைய கிருபை நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. அது முடிவு என்ன? நம்மை தேவன் மகிமையிலே அவர் கொண்டு போய் சேர்க்கிறார். First we experience grief for persecution in this world, we suffering in this world, but then the God is a gracious God. God of all grace, it says, and he has called us, and he has called us for what? For his eternal glory. தேவன் நம்மை தம்முடைய மகிமைக்கு அவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். நித்திய மகிமை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே இதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவன் எவ்விதமாய் நம்மை கிருபையினாலே அவர் நிறைப்பிக்கிறார். How the Lord fills us with his grace. And this is, when we follow Jesus, it doesn't mean that we will avoid suffering. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றும் பொழுது நாம் பாடுகளை அனுபவிக்க மாட்டோம் என்று நம்மால் சொல்ல முடியாது. பாடுகள் நிச்சயமாக உண்டு. There will be sufferings. But then the hope that we have is that we are not going through the suffering alone. அந்த பாடுகள் வழியாய் நாம் தனித்து நாம் செல்வதில்லை. தேவன் நம்மோடு கூட அவர் துணையாய் அவர் வருகிற ஒரு தேவன். அதை பேதுரு நன்கு அறிந்திருந்தார். Peter knew all this. He knew exactly what he was talking about. Because he had experienced failures in his life. தன்னுடைய வாழ்க்கையில் அவர் தோல்விகளை எதிர்பார்த்திருக்கிறார். He has seen failures in his life. He has denied Jesus. He has slid back. அவர் பின்வாங்கி இருக்கிறார். இயேசுவை மறுதலித்து இருக்கிறார். இயேசுவை சிலுவையில் அறையில் அவர் பார்த்திருக்கிறார். He saw Jesus crucified. ஆனால் அவர் தேவன் அவரை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தினதை அவர் கண்ணார பார்த்தவராய் இருந்தார். He was the one who was restored as well. So now, he goes through what he was going through, and the church is also going through the persecution. Believers are going through persecution. அங்கே ஆதி திருச்சபையில் இருந்த விசுவாசிகள் அங்கே உபத்திரவத்தின் வழியாய் பாடுகள் வழியாக அவர்கள் கடந்து செல்கிறார்கள். ஆகவேதான் அவர் சொல்கிறார், there is grief in this world, there is persecution, there is pain in this world, but there is a God of all grace that we have. ஆனால் எல்லா சகல கிருபையும் நிறைந்த ஒரு தேவன் நமக்கு உண்டு. சகல கிருபையும் பொருந்தின தேவன் ஒருவர் நமக்கு உண்டு என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவேதான் அவர் விசுவாசிகளை உற்சாகப்படுத்துகிறார். ஆகவே இந்த நாள் 3 சத்தியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக the God of all grace. முதலாவது சகல கிருபையும் பொருந்தின தேவன், அவரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவருடைய கிருபையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Then we are going to see the eternal glory in Christ, because he has called us to his eternal glory in Christ. What does the God do? தேவன் என்ன செய்திருக்கிறார்? The God of all grace, he has called us. He has called us to his eternal glory in Christ. But there is a period between. ஆனால் அதற்கு முன்பாக நாம் சில பாடுகள் வழியாய் நாம் கடந்து செல்ல வேண்டும்.
You have to go through some suffering for a little while. So we're going to see all these three things together. First and foremost, the God of all grace. Apostle Peter gives God a wonderful name. ஒரு அருமையான ஒரு பெயரை இந்த இடத்துல தேவனுக்கு அவர் சூட்டுகிறார். The God of all grace. சகல கிருபையும் பொருந்தின தேவன். He doesn't call him God of some grace. சில கிருபைக்கு பொருந்தின தேவன் என்று சொல்லி அவர் சொல்லவில்லை. அந்த வசனம் சொல்லுகிற சகல கிருபையும் பொருந்தின தேவன். Not enough grace or not limited grace. He is a God of all grace. All grace. சகல கிருபை. The Greek word that is used for this particular thing, all grace, கிரேக்க மொழி இதை எழுதும் பொழுது அந்த வார்த்தை உண்மையான அர்த்தம் என்னன்னு சொன்னா, what the real meaning is, it means grace with no condition, grace with no restraint or no limits or nothing with it. எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம, எந்த ஒரு தடையும் இல்லாம, எந்த ஒரு தடங்களும் இல்லாம, எந்த ஒரு எல்லையும் இல்லாம, there is no limits, nothing with it. எதையும் பிடிச்சு வைக்காம அப்படியே கர்த்தருடைய கிருபை, சகல கிருபை, அதுதான் தேவனுடைய கிருபை. தேவன் நம்மை வைத்திருக்கிற ஒரு கிருபை. ஒரு அருமையான ஒருத்தர் இந்த கிரேஸ்க்கு ஒரு எக்ஸ்பான்ஷன் கொடுத்திருந்தார். இட்ஸ் ஆக்ரோனிம் மாதிரி கிரேஸ்க்கு ஒரு எக்ஸ்பான்ஷன். God's riches at Christ's expense. God's riches at Christ's expense. நம்ம எல்லாத்துக்கும் ஆக்ரோனிம் பார்ப்போம். எல்லா வார்த்தைகளுக்கும் நம்ம எங்க ஆபீஸ்லாம் பாத்தீங்கன்னா நாப்கட்ல எக்கச்சக்கமான அப்ரிவேஷன்ஸ், எதுக்கு எடுத்தாலும் அப்ரிவேஷன்ஸ். ADSP, RDSP, அது இதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் அதுக்குன்னே ஒரு வெப்சைட்டே இருக்கு. புதுசா எம்ப்ளாயிஸ் யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னா they will go to that website and they will type in what is this expansion means. The expansion for this abbreviation, it lists like 3 or 4 possible expansions. So here grace is an abbreviation for God's riches at Christ's expense. Amen. கர்த்தருடைய ஐஸ்வரியம் கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு வருகிறது. கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாய் நமக்கு தேவனுடைய கிருபை அருளப்பட்டிருக்கிறது. நம்மால் அதை சம்பாதிக்க முடியாது. It is getting something that we can never earn. Mercy is not something that we deserve. Grace is receiving something that we don't deserve. நாம் எதிர்பார்க்காத, நாம் சம்பாதிக்காத, நமக்கு நாம் தகுதி இல்லாத ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வது, இலவசமாய் பெற்றுக்கொள்வது, அதுதான் தேவனுடைய கிருபை. Receiving it freely. That's what God's grace is all about. Imagine we go to a nice restaurant. நல்ல ஒரு அருமையான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம போறோம். நல்லா அடிச்சு நல்லா நமக்கு பிடிச்சமான எல்லா சாப்பாடையும் நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்றோம். பிரியாணி, சிக்கன் 65, அது இது, டெசர்ட், மேங்கோ லஸ்ஸி, எல்லாம் விருப்பப்பட்ட எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா கடைசியில் வெயிட்டர் வந்து பில்லை கொடுக்காம சொல்றாரு, உங்களுடைய பில்லை அவர் பே பண்ணிட்டார். someone else has paid. We don't know that person. He's a stranger. But someone else has paid. How happy you would be. நீங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பீங்க. I enjoyed the food, I ate the food. நான் அந்த உணவை அருந்தினேன், நான் அந்த உணவை நான் மகிழ்ச்சியா நான் உட்கொண்டேன். ஆனா முன்பெண் தெரியாதவர் அவர் எனக்காக அந்த பணத்தை கட்டியிருக்கிறார் என்று சொன்னால் நம்ம எவ்வளவு சந்தோஷம். அதை விட மேலான ஒரு சந்தோஷம், மேலான ஒரு மகிழ்ச்சி என்னன்னு சொன்னா, நமக்கு ஒன்றுக்குமே நாம் தகுதி இல்லாதவர்கள், ஆனா தேவன் நம்ம கிருபையாய் அவர் இறங்கி அவர் நமக்காக நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தார். Lord Jesus paid for all our sins, all our iniquities. He forgave us, and He also paid the price for that on the cross. What an amazing love. There's a grace for every situation. ஆண்டவருடைய கிருபை, சகல கிருபை என்று சொல்லி நாம் சொல்லும் பொழுது, that means that it's a grace for all situations, all grace. It's a saving grace. You can see it as a saving grace. ஒரு ரட்சிக்கிற ஒரு கிருபை, நமக்கு மன்னிப்பளிக்கிற ஒரு கிருபை. It's a forgiving grace. நம்மை சீர்படுத்துகிற ஒரு கிருபை, நம்மை ஸ்திரப்படுத்துகிற ஒரு கிருபை, நம்மை பலப்படுத்துகிற ஒரு கிருபை. It's a grace that sustains us, that strengthens us, that restores us. And it will never end. It is available every day. ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிருபை புதிதாக இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறேன். நாம் பார்க்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும், whatever situations that we might be going through in our lives, God's grace is sufficient for that. கர்த்தருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. We can never exceed God's supply. தேவனுடைய சப்ளைக்கு அது முடிவே இருக்காது. நம்ம நயகரா ஃபால்ஸ் நம்ம போயிருக்கோம்னா, அவ்வளோ பெரிய நீரூற்று, நம்ம ஒரு சின்ன ஒரு கப்பில் போய் நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு இது பண்ணோம்னு சொன்னால் நம்ம நினைக்க முடியாது, நான் நயகரா ஃபால்ஸை நான் காலி பண்ணிடுவோம், அது நயகரா ஃபால்ஸ் முடிஞ்சிடும்னு சொல்லி. அது முடியாது. அது வற்றாத நீரூற்று, அது ஓடிக்கிட்டே தான் இருக்கு. It's never ending.
waterfalls. It's like that. God's grace is abundant. We can never drain his supply. அவருடைய கிருபையை ஒரு நாளும் அது முடிவே பெறாது. It will never end. It's always there for us. The verse says he gives us all his grace. அவருடைய கிருபை எல்லாத்தையும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். He gives us all his grace. Revelation chapter 22 and verse number 21. வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 21வது வசனம், வேதத்தின் கடைசி வசனம், the last verse. You know, God's grace is the core theme of the scriptures. ஆண்டவருடைய கிருபை தான் வேதத்தினுடைய ஒரு அடிப்படை சத்தியம். It's a core foundation. Right from Genesis to Revelation. ஆண்டவருடைய கிருபையை குறித்து நாம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தில் நாம் வாசிக்கிறோம், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவன் தன் காலத்திலே வாழ்ந்த ஜனங்கள் மத்தியிலே அவன் நீதிமானாய் இருந்தான். Noah found favor in the eyes of the Lord. He was a righteous man among the people who lived at that time. And the Revelation ends like this. The last chapter in the book, the scriptures, it says, the grace of Lord Jesus be with you all. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. And throughout the scriptures we see people, saints, who found favor in the eyes of the God. தேவனுடைய கண்களிலே கிருபை பெற்றவர்களை வேதத்திலே நாம் அநேக இடங்களிலே நாம் வாசிக்கலாம். பாவிகள், துரோகிகள் எல்லாரும் கர்த்தருடைய கண்களிலே அவர்களுக்கு கிருபை கிடைத்தது. Even sinners found favor in the eyes of the Lord. God's favor, bless them. God's grace is the magic formula, you know, that helps the unqualified, that qualifies the unqualified. தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துகிறது ஆண்டவருடைய கிருபையா இருக்கிறது. நாமால் அதை சம்பாதிக்க முடியாது. We cannot earn it, we cannot purchase it. Our karma, our good deeds cannot purchase it. Our charities cannot purchase it. நாம் செய்கிற நல்ல காரியங்கள், தர்ம காரியங்கள், நீதிமானாய் நல்லதாய் நாம் செய்கிறோம். நாம் அப்படியெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்க முடியாது. அது என்னை காப்பாற்றும் என்று சொல்லி நினைக்க முடியாது. வேதம் சொல்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. You have been saved through faith, and this is not your own doing. It is a gift of God. It's a gift of God. Grace is a gift of God. In today's culture, you know, everything is based on what you have done. இன்றைக்கு நாம் வாழ்கிற உலகத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் பெறுகிற வெற்றிகள் எல்லாம் நம்ம எடுக்கிற பிரயாசத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. நல்லா படிச்சீங்கன்னா பாஸ் ஆவீங்க, வேலை இடத்துல நல்லா செஞ்சீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். If you study well, you will pass, you will be successful in your exams. If you do well in your work, you will get raise, you will get promotion. You know, this is what the world says, but you know, the Lord's word says, no, none of this is yours. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறது. That's what God's grace is all about. God's grace is free to everyone. It's free to everyone. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்ற வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார். For all have sinned and fall short of the glory of God and are justified by his grace as a gift through the redemption that is in Christ Jesus. His glory is our ultimate goal. God wants us to be part of his glory. தேவனுடைய மகிமையிலே நாம் சேர்க்கப்பட வேண்டும். தேவனுடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We need to have the glory of God. That's what God's desire is. That's what God's intent is. அதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம். ஆனா எல்லாரும் பாவம் செய்து அந்த தேவ மகிமை அற்றவர்களான வேளையிலே தேவன் என்ன செய்கிறார்? அவருடைய கிருபையினாலே நம்மை நீதிமான்களாக்குகிறார். Because of his grace, he makes us righteous. He redeems us. You know, he gives it freely to anyone who is in Christ. We are bought by his blood. அவருடைய ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி, நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதோடு கூட மாத்திரமல்லாமல் அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய கிருபையை அவர் பெருக பண்ணுகிறார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நாட் ஜஸ்ட் சேவிங் கிரேஸ், நாம் ரட்சிக்கப்படும் பொழுது ஒரு கிருபை, ஆனால் அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நிமிடமும் அங்கே ஆண்டவருக்குள்ளாய் நாம் வளர்கிறோம். அந்த கிருபை அது பெருகிக்கொண்டே இருக்கிறது. It's ever growing. Verse says like this in 2 Corinthians chapter 9 and verse number 8, and God is able to make all grace abound to you, so that having all sufficiency in all things at all times, you may abound in every good work. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவராகவும் சகலவித நற்கிரியைகளையும் பெருகியுள்ளாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும்
அவர் பெருகச் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சகலவித கிருபை, சகல கிருபை பொருந்தின தேவன் என்ன செய்கிறார்? சகலவித கிருபையும் நமக்குள்ளே அவர் என்ன செய்கிறார்? பெருகச் செய்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். He makes it abound. The grace abound in each and every one of us. When we read the scriptures, when we pray, when we have the close relationship with God, நாம் ஜெபிக்கும் பொழுது, வேதம் வாசிக்கும் பொழுது, தேவனோட அந்த நெருங்கி ஐக்கியம் வைக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்கிறார்? தம்முடைய கிருபையினாலே அவர் நம்மை நிரப்புகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த கிருபை அவர் பெருகச் செய்கிறார் என்று வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். யோவான் 1:16 நாம் வாசிக்கிறோம். John chapter 1 and verse number 16. It verse says like this, for from his fullness we have all received grace upon grace. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை. அது ஒரு டைம்ல பெற்றுக்கொள்கிற கிருபை மாத்திரம் கிடையாது. It's not just one time saving grace. No. It's a growing grace. ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை நமக்குள்ளாய் பெருகுகிறது, வளருகிறது. It grows in us. கிருபையின் மேல் நாம் கிருபை பெற வேண்டும். ஒவ்வொரு நாள் அதுதான் ஒரு விசுவாசியோட வளர்ச்சி. That's the growth of a believer. Growing in that grace, bounding in the grace. Bound. Grace upon grace. கிருபையின் மேல் கிருபை. அது நிறைவான ஒரு கிருபை, பரிபூர்ணமான ஒரு கிருபை. It's a complete grace, full grace, abounding grace, abundant grace, overflowing grace, whatever adjective you want to use. We get the grace for free. We get the grace for free. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் அவர் பெருகப்பட்டினார் என்று சொல்லி பவுல் எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம் எபேசியரில். In Ephesians, Paul writes like this: His grace, because in Him we have redemption through His blood, the forgiveness of our trespasses, according to the riches of His grace, which He lavished upon us in all wisdom and insight. He lavished. யாரோ லாவிஷா ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க செலவு, அவங்க தகுதிக்கு மேல, அவங்க சம்பாதிக்கிறத விட அதிகமா அவங்க செலவு பண்றாங்க. அவங்க வாழ்க்கை முறை அப்படி இருக்குது. இங்க கர்த்தர் என்ன செய்ய? lavished His grace upon us. நமக்கு தேவையான அளவை விட அதிகமான ஒரு கிருபை தேவன் என்ன செய்கிறாராம்? நமக்குள்ள அவர் பெருகச் செய்கிறார் என்று சொல்லி வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். சகல ஞானத்தோடும் புத்தியோடும் அந்த கிருபை அவர் என்ன செய்கிறார்? எங்களிடத்தில் அவர் பெருக பண்ணுகிறார். ஒவ்வொரு நாளும் அந்த வளர்ச்சி நமக்கு இருக்கணும், அந்த பெருக்கம் நமக்கு இருக்கணும். We must, each and every one of us must have that grace grow in us, multiply in us, so that it overflows. It's abundant. That's our first thing. So we need to understand and apply this in our life. சில பேர் நினைக்கலாம், கிருபை நம்ம ரட்சிக்கிறதுக்கு மாத்திரம்தான். இந்த வசனம் சொல்கிறது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட உண்மைதான். ஆனா ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை நம்மை தாங்க வேண்டும். Grace must grow. It must empower us. இந்த கிருபை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இது தாங்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக வாழ்வதற்கு அது உதவி செய்ய வேண்டும். மற்றவர்களை மன்னிப்பதற்கு அது நமக்கு உதவி செய்ய வேண்டும். பாடுகள் வழியாக நம்ம கடந்து செல்லும் பொழுது நம்மை பலப்படுத்த வேண்டும். When we go through struggles, when we go through challenges, that grace must strengthen us. It must empower us. It must fill us with His Holy Spirit. அந்த பரிசுத்த ஆவியின் அந்த நிறைவு. அங்கே சத்ருவானவன் சோதிக்கும் பொழுது அவனை எதிர்த்து நிற்பதற்கான அதற்கு ஒரு கிருபை. Grace helps us to stand against Satan and devil. Otherwise, like we will never grow. ஒரு செடி ஒன்று வளரணும்னா அதுக்கு நல்ல தண்ணி வேணும், நல்ல உரம் வேணும். அதெல்லாம் இல்லைன்னு சொன்னா அந்த செடியால் வளர முடியாது. For a small plant to grow, it needs nutrition, it needs water, it needs sunlight. There are a lot of factors that it needs. For a believer to grow, we also need the grace of God. தேவனுடைய கிருபை நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை. ரட்சிக்கப்பட்ட மாத்திரம் போதாது. Just having the grace to be saved, that's not sufficient. Grace, we need sustaining grace. ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்குகிற ஒரு கிருபை, நம்மை பலப்படுத்துகிற ஒரு கிருபை நமக்கு தேவை. அவே சகலவித கிருபை பொருந்தின நம்முடைய தேவன், சகல கிருபை பொருந்தின தேவன், God of all grace. So we need to ask the Lord, fill me with that grace each and every day. Secondly, the second point what we see here is God has called us to His eternal glory in Christ. தேவன் நம்ம என்ன எதற்கு அழைத்திருக்கிறார்? தம்முடைய நித்திய மகிமைக்கு அவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் பூமியிலே நாம் வாழ்கிற நாம் அங்கே மேலே நம்ம பார்க்கணும். Peter changes our perspective. இங்கே பேதுரு நம்முடைய பார்வை அப்படியே நீங்க தலையிலேயே பார்த்துட்டு இருக்காங்க. Take your eyes off earth and lift up upwards. மேலே நோக்கி பாருங்க. மேலே என்ன இருக்கிறது? அந்த தேவனுடைய மகிமை. கிருபையும் மகிமையும் அது ரெண்டும் ரிலேட்டட். Grace and glory are kind of related. The glory that we are going to receive, நாம் பெறப்போகிற அந்த மகிமை, தேவ மகிமை, அது எதனுடைய அடிப்படையில் சொன்னா
நாம் பெற்றுக்கொள்கிற இந்த கிருபையினால தான். It's a result of God's grace. You know, God's grace transforms us from one degree of glory to another. That's what we read in 2 Corinthians chapter 3 and verse number 18. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். We are called to his eternal glory. That's the purpose why God created man in his own image. He crowned him with glory and honor. தேவன் நம்மை கனத்தினாலும் மகிமையினாலும் தேவன் நம்மை நிரப்பி இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Glory after glory. மகிமையின் மேல் மகிமை. Earlier we saw grace upon grace. And here is glory, one degree of glory to another. Glory over glory. மகிமையின் மேல் மகிமை அடைகிறவர்களாய் தேவன் நம்மை நியமித்திருக்கிறார். That's what God's plan was. You know, when he created Adam and Eve, ஆதாமையும் ஏவாளையும் தேவன் அங்கே சிருஷ்டித்த பொழுது தன் சொந்த சாயலை சிருஷ்டித்தார். God created them in his own image. He gave them all authority, all dominion over everything. எல்லா அதிகாரத்தையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். தன் மகிமையை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். He gave them this glory, the glory of God. You know, but then when they were deceived, you know, they lost everything. தேவனை போல நீ ஆவாய் என்று சொல்லி எங்க சத்ரு அவனை வஞ்சித்த வேளையிலே அவர்கள் அந்த மாய வழியிலே அவர்கள் விழுந்தார்கள். They fell for the deception. And the result of that rebellion was they lost the glory of God. தேவனுடைய மகிமையை அவர்கள் இழந்தார்கள். தேவனுடைய மகிமையை அவர்கள் இழந்து போனார்கள். மனித குலம் இழந்தது. அதை மீட்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினார். God sent his son to give us that glory, give us back that glory. அதை நாம் இழந்து போன அந்த தேவ மகிமையை பெறும்படியாக தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அவர் அனுப்பி இருக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். We need to understand that, we need to know that truth. God sent Jesus Christ so that we can be glorious. அந்த மகிமையை நாம் பெறும்படியாக, அவருடைய நித்திய மகிமையிலே நாம் பங்குள்ளவர்களாக மாறும்படியாக தேவன் விரும்புகிறார். God wants to make our name great. He wants to make us glorious. He wants to hold our hands. He wants to give us counsel every day. ஒவ்வொரு நாள் நம்முடைய கரங்களை பிடித்து நம்மை வழி நடத்த வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அதுதான் தேவனுடைய விருப்பம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய கிருபையை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் பொழுது, என்னுடைய பாவங்களுக்காக கல்வாரியிலே என்னுடைய ரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். We receive his grace when we receive Jesus Christ, when we put our faith in him, that he died for my sins and he rose for me. When we truly believe that, you know, we qualify to receive that eternal glory. And the தேவ மகிமையை நாம் பெறுவதற்கு நாம் பாத்திரராகிறோம். We qualify. God has called us. We did not choose him. God has called us. He has chosen us. The Lord said, you did not choose me, I chose you. You know, this is a divine purpose. இது ஒரு தெய்வீக அழைப்பு, தெய்வீக கிருபை. நம்ம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆக்சிடென்ட் இல்ல. It's not an accident that we are here today. God intentionally has called us. God has intentionally has called us. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். இந்த நாளிலும் அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கும் பொழுது, when we are seated in his presence, let's look up to him, our heavenly Father, and say, Lord, I need your grace. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் தேவை. ஒவ்வொரு நாளும் நான் ஆவிக்குரிய விதத்திலே வாழ்வதற்கு, வளர்வதற்கு, Lord, for me to live and to grow in your grace, Lord, sustain me. I need your grace, Lord. I need your grace. This must be our prayer each and every day. ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிற ஜெபம் எப்படியாக இருக்கணும்? ஆண்டவரே, என்னை இன்னும் பலப்படுத்தும், இன்னும் ஸ்திரப்படுத்தும், இன்னும் என்னை சீர்படுத்தும். உங்களுடைய கிருபையினாலே என்னை நிரப்பும். கிருபை, தேவனுடைய மகிமை என்று சொன்னால் என்ன? அநேகர் நாம் நினைக்கிறோம் தேவனுடைய மகிமை என்று சொன்னால் பரலோகம். கர்த்தர் இந்த பரலோகத்தில் நான் சேர்ந்துட்டா அதுதான் தேவனுடைய மகிமை அடைந்தார், தேவ மகிமை அடைந்தார் என்று சொல்லி எழுதுவாங்க சிலர். அவங்க மறிக்கிற வேலை people pass away, they say, என்னோட தேவ மகிமையில் பிரவேசித்தார். What exactly is grace? Glory. ஆனால் தேவ மகிமை என்று சொன்னால் என்ன? அது தேவ பிரசன்னத்தின் நிறைவு, the fullness of God's presence. You know, the presence where there is no tears, no worries or anything. அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, போராட்டம் இல்லை, பாடுகள் இல்லை. தேவனுடைய சமூகத்தில் நாம் நித்தமும் நாம் மகிழ்ச்சியாய் நாம் இருப்போம். நித்தமும் நாம் களி கூறுவோம். Each and every day we are going to rejoice in his presence and the fullness of his presence.
அவருடைய தேவ பிரசனத்தின் நிறைவு. நம்ம இந்த பூமியில வாழ்கிற நாட்களில் கூட நம்ம தேவ பிரசனத்தை நாம் உணரலாம். We can feel God's presence even here when we live on earth, but it's not full, it's not complete. But when we are in heaven with him, நாம் பரலோகத்திலே நாம் அவருடைய பிரசனத்திலே நாம் இருக்கும் பொழுது, that's the fullness, it's a full environment. நாம் அங்கே தேவனை இந்த முகமுகமாய் அந்த இடத்துல தேவனை நாம் அவருடைய சமூகத்திலே நாம் அவரை தரிசிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த ஒரு பாக்கியம், அந்த ஒரு சிலாக்கியம் தான் தேவ மகிமை, பூர்ண தேவ மகிமை. அது அங்கே எந்த ஒரு பாடுகளும் இல்லை, எந்த ஒரு போராட்டங்களும் இல்லை. நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் அது ஜஸ்ட் ஒரு ஹோட்டல் ஸ்டே மாதிரி தான். when we are traveling somewhere, நீங்க இங்கிருந்து லாங் டிஸ்டன்ஸ் டிரைவ் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, summer months is coming, people will be traveling a lot of people will be planning some long trips. Let's say we are driving 20 hours, 30 hours drive somewhere. You will want to take like a couple of breaks. Over night or 5 hours, 6 hours நம்ம போயிட்டு we'll just try to stay in a motel or somewhere, on the way, on the highway. You can just go there and you notice all that the room is so dirty, like the wallpaper is peeling and this thing is not good and the nail inga irukku anga irukku. You don't go there and you start cleaning everything. Adha na wallpaper na sari pandren, adha na sari pandren. We don't do that, right? Adha nama seiya maatom, because that's just a temporary place. We're going to stay there one night, next morning we are going to drive to the next city, next town, next motel. மறுநாள் காலையில் நம்ம எந்திரிச்சு வேற ஊருக்கு நம்ம போயிடும். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையும் அப்படிதான். until we reach our final destination. நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன் நம்ம போனோம்னா அங்கே ஒரு 1 week or 2 weeks அப்படி நம்ம இருந்தோம் சொன்னால் அந்த இடத்துல போடணும்னு நம்ம என்ன செய்வோம், நம்ம போய் அங்கே ஒரு 2 weeks நம்ம கேம்ப் போகிறோம் அப்படின்னா அது அந்த இடத்துல போய் நம்ம உடனே நம்ம போய் முதல் வேலையை எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணணும், ஏற்ற மாதிரி செட்டப் பண்ணுவோம். இட்ஸ் லைக் தட். we don't like worry about things of this world. இந்த உலகத்தின் காரியங்கள் நம்ம ஒன்றும் இது பாதிக்காது. It's like that. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற அந்த வசனம் அடுத்ததாய் நம்ம வாசிக்கிறோம். அந்த அடுத்த பகுதி சொல்லி கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நமக்கு தேவனுடைய மகிமை, அதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கணும். தேவ மகிமை அதை தான் நம்முடைய காரியமா இருக்கணும். Don't confuse your temporary address, that's the world, like with your permanent home. நாம் வாழ்கிற இந்த உலகம், நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை, it's all temporary. Heaven is our home. பரலோகம் தான் நம்முடைய வீடு. எல்லாருடைய தரிசனம், எல்லாருடைய பார்வை, எல்லாருடைய எண்ணம், சிந்தம் எல்லாம் அதை குறித்து தான் இருக்கணும். இந்த உலகத்துல நாம் வாழ்கிற நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான். ஆனால் நித்தியத்தோட கம்பேர் பண்ணும் பொழுது when you compare it with the eternity, it's infinite. அது நிறைவுகள், அது முடிவில்லாதது. There's no end to it. And Peter says, in Christ, eternal glory in Christ, because everything that we have is because we are in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் இருக்கும் பொழுது எல்லாம் நமக்கு சாத்தியமாகிறது. நாம் நல்லவர்களாக இருப்பதனால தேவன் நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை. We are not accepted because we are good. We are not accepted because we are saints or whatever, but we are accepted mainly because we are in Jesus. We are righteous because of what he did for us, not because of our performance, our righteousness. நாம் நீதிமான்களாக்கப்படுகிறது நம்முடைய சுய சித்தத்தினால அல்ல, நம்முடைய சுய கிரியைகளினால அல்ல. It's not because of our own will or our own acts. It's because of God. Because we belong to Jesus. We are in Jesus. And we inherit his righteousness. நாம் கிறிஸ்துவனுடைய நீதியை நாம் என்ன செய்கிறோம், சுதந்திரித்துக் கொள்கிறோம் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். நம்ம நிறைய ஆர்ட் கான்டெஸ்ட்லாம் நடத்துகிற வேலையில் there is a little boy who entered a art contest. ஒரு ஒரு நல்ல டிராயிங்லாம் வரைஞ்சி அந்த காம்படிஷன் ஒன்று நடத்துகிறாங்க. அதில் ஒரு சின்ன பையன் போய் கலந்துக்கிட்டான். அவன் நல்ல ஒரு அழகான ஒரு பெயிண்டிங் வரைகிறான். அதுக்கு கீழே பேரை போடலான்னு அவன் நல்லா வரைகிறான். ஆனால் எல்லாரும் அதை பார்த்துட்டு போகிறாங்களே தவிர ஒன்றும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவனுடைய ஓல்டர் பிரதர், இது நடந்த ஒரு சம்பவம் போல இருக்கு, அவனோட ஓல்டர் பிரதர் அந்த இடத்துக்கு வரான். he was a famous painter. அவன் போய் கீழே போய் தன்னுடைய கையெழுத்து அந்த இடத்துல அவன் போடுறான், by so and so. உடனடியாக அந்த பெயிண்டிங்க்கு ஒரு அட்ராக்ஷன். எல்லாரும் அந்த everybody wants to come and see that painting because it has a signature of a famous painter, famous artist. It's like that. We are nothing, but when we are in Christ, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் இருக்கும் பொழுது, கிறிஸ்து is like our older brother. He crowns us with his righteousness. நாம் தம்முடைய நீதியினாலே அவர் நம்மை நிரப்புகிறார். நம்முடைய தலைக்கவசத்தோடு அவர் கொடுக்கிறார். He crowns us with his own righteousness.
அவருடைய நீதியினாலே நம்மை அவர் அலங்கரிக்கிறார். இதனால் அவருடைய நீதியினாலே அவருடைய மகிமையை நாம் அடைபிடிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to be part of His glory, His eternal glory. And that verse says, in Christ, in Christ. You must always remember that it's not because of us, because of what we do, but it's because what He did. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எதை செய்தாரோ அதன் மூலமாய் தான் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். கடைசியாக அந்த பகுதி சொல்கிறது, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை என்று சொல்லி நாம் எழுதின வசனம். After you have suffered a little while. Now this is where Apostle Peter addresses reality. இங்கே தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த உண்மை நிலையை சொல்வது. He does not say if you suffer, நீங்கள் பாட அனுபவித்தால் கிறிஸ்து உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், உங்களை மகிமைகள் அழைத்துக் கொள்வார் என்றெல்லாம் சொல்லலாம். After you have suffered, you have to go through that. You have to go through that suffering. Suffering is not strange for people who follow Jesus. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு அந்த பாடுகள் அது விசித்திரமானது கிடையாது. They go through everything. They go through the struggles all the time. கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுகிறவர்களுக்கு எப்பொழுதும் பாடுகள் தான். வீட்டிலே இருக்கலாம், வெளியிலே இருக்கலாம், even at house or outside, in their community, in their families, extended families. They could be facing challenges, they could be facing struggles. But there are two encouraging words here. இங்கே இரண்டு வார்த்தைகள், கொஞ்ச காலம், a little while. Those are the two encouraging words. Once again, like I said, like when you compare with eternity, நாம் நித்தியத்திலே நாம் வாழ்கிற அந்த நாட்களை நாம் பார்க்கும் பொழுது, அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் பூமியில வாழ்கிற நாட்கள் ரொம்ப கொஞ்சம். Compared to that, forever, this life is very brief. When what is 0 or 10 or 50 or 100 10,000, it doesn't matter. Like no matter how long we live, but compared to eternity, நாம் நித்தியத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது கொஞ்ச காலம். அங்கே யாக்கோபு சொல்கிறார், அதை குறித்து சொல்லும் பொழுது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. He says, it's a mist that appears for a little while and then vanishes. That's what we read in James chapter 4 and verse number 14. That's our life, that's human life. We don't know when it will end. எப்பொழுது அது முடியும், அந்த ஜீவன் எப்பொழுது முடியும்னு சொல்லி ஒருவருக்கும் தெரியாது. நேற்றைய தினத்தில் கூட இன்றைக்கு மார்னிங் நம்ம பார்த்தோன்னா நியூஸ் பார்த்தோன்னா வாக்கிங் போயிட்டு வந்தவர் ஒரு ஃபேமஸ் டைரக்டர் வாக்கிங் போயிட்டு வந்திருக்காரு. Everybody said, oh, yesterday he was attending this and that. People were mourning his loss. They were all giving interviews. They said, oh, yesterday I saw him, last week I saw him. He was walking out, this and that. Sudden, so sudden. Nobody knows when our end will come, but we need to be prepared. நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். We need to be prepared. When we watch certain things, like sometimes it may look hopeless. ஒரு நம்பிக்கையில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அந்த முடிவு நமக்கு தெரியும் பொழுது we know exactly what's going to happen next. முடிவு ஆனால் வேதம் நமக்கு திட்டமும் தெரியுமா சொல்கிறது. It is a big puzzle, but we know that what is going to end, how it's going to look. It's going to, we are going to end up in heaven. நாம் தேவனுடைய சந்நிதியிலே தேவனோடு கூட நித்தியமாக நாம் அரசாளும்படியாக ஆளுகை செய்யப்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அதுக்காக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை பிரித்திருக்கிறார், ஒரு நித்திய மகிமைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். சகல கிருபையும் பொருந்தின தேவன் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஒரு பலப்படுத்த வளங்கள் ஒரு தேவனாயிருக்கிறார். ஆனால் கொஞ்ச காலம் அந்த பாடுகள், கொஞ்ச காலம் அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர், கவலைகள், தோல்விகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நாம் கடந்து செல்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் வாழும் நாட்கள் வரைக்கும் நமக்கு போராட்டங்கள் உண்டு. There is trouble, there is pain. Everything is there in this earth as long as we live. But at the end, the outcome is our eternal glory. நாம் தேவனோடு கூட இருக்கிற அந்த நித்திய மகிமை, அதைத்தான் நாம் நோக்கி பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த பாடுகள் உபத்திரங்கள் வழியாக நாம் கடந்து செல்லும் பொழுது கொஞ்ச காலம், லிட்டில் while, that's the encouragement that we must have from the scriptures. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்துகிற ஒரு தேவனாக சகல கிருபையும் பொருந்தின நம்முடைய தேவன் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவர் பலப்படுத்தி நம்மை நிலைநிறுத்த வளர்ந்த ஒரு தேவன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சகல கிருபையும் பொருந்தின தேவன்.
நாம் ஜெபிப்போம். இந்த வெளியில் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மை கிருபையாக தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார், நம்ம அழைத்திருக்கிறார். சகல கிருபை பொருந்தின தேவன். இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பகுதியில் உங்களுக்கு தேவனுடைய கிருபை அது நிறைவாய் காணப்படணும்னு சொல்லி ஒரு வேலை நீங்க நினைக்கலாம். Maybe there are some areas in your life where you need God's grace even more. There are certain things where you feel God's presence, God's grace must support you, must sustain you. தேவனுடைய கிருபை உங்களை சில இடங்களில் தாங்கணும், உங்களை இன்னும் பலப்படுத்தணும் என்று சொல்லி ஒரு வேலை நீங்கள் நினைக்கலாம். இந்த வேலையில் தேவனை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நீ சகல கிருபை பொருந்தின தேவன் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் ராஜா. Ask the Lord. Lord, the verse says that you are a God of all grace. Nothing is impossible with you. The Lord, we believe in you. Maybe there is some healing that you need in your body. உங்களுடைய சரீரத்தில் ஒருவேளை ஒரு சுகம் தேவைப்படலாம். அங்கே பவுல் சொல்கிறார், என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் ஆண்டவரிடம் அதை நான் கேட்டேன். I asked the Lord for the thorn in my flesh. And the Lord said, my grace is sufficient for you. கிருபை உனக்கு போதும்னு சொல்லிட்டு. Maybe that's what God's will is, but there's no harm asking. நம்ம கேட்போம், தேவன் இப்போ ஆண்டவரே உடைய கிருபை என்னை சுகப்படுத்திட்டோம், என்னை பலப்படுத்திட்டோம் என்று சொல்லி நாம் தேவனை நோக்கி இந்த வெளியில் நாம் பார்ப்போம். Maybe there is some grace that you need in your family life. இந்த குடும்ப வாழ்க்கையில் ஒருவேளை தேவனுடைய கிருபை இன்னும் நிறைவாய் காணப்படணும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அந்த நிறைவாய் காணப்படும். Maybe in your children's lives, children's future, maybe you need God's grace. Look up to Him and say, Lord, I need your grace even more. Make it abound in me. என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த கிருபை பெருகட்டும், இன்னும் வளரட்டும். சகல விதமான கிருபைகளின் தேவன் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். சகல வித கிருபை, சகல கிருபை உள்ள தேவன் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரே, அந்த கிருபையினாலே நீர் என்னை நிரப்புங்க. இந்த கிருபையை நான் ஒவ்வொரு நாளும் நான் காணட்டும், ருசிக்கட்டும். Ask the Lord, our loving Heavenly Father, Lord, we commit each and every person who is here, each and every family who is here, Lord, we pray that, Lord, let your grace abound in their families, Master, in their families, in their personal lives, Master. Lord, whatever areas they need a miracle, whatever part of their life they need a miracle, Master, Lord, we pray that they would be able to see that in their lives. Sustain them, support them, strengthen them, Master. Lord, help them to withstand devil's schemes by filling them with your grace, Master. Provide them your grace in each and every part of their life. Lord, let there be miracles in their family life, miracles in their home. Lord, maybe they are praying for something for a long time which has not happened yet. ஒருவேளை ஒரு காரியத்திற்காக அநேக நாட்கள், அநேக ஆண்டுகள் கூட ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த கிருபையினாலே நிரப்புங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்க. இந்த வேலையில் ஆண்டவரே உண்மையை நாங்கள் நம்பி இருக்கிறோம். எங்களுக்கு வேற யார் இருக்கா கர்த்தாவே? There's no one else for us. We only have you, and we put our trust in you alone, Master. Help us, sustain us, strengthen us, establish us. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கிருபையினாலே நீ நிரப்புங்க. சகல கிருபையும் பொருந்தின தேவன், சகல கிருபையும் பொருந்தின தேவன். Hallelujah, hallelujah, hallelujah. We praise you, Master. Praise you, praise you, praise the God of all grace. Lord, we praise you, Master. Lord, He has called us to your eternal glory in Christ. ஆண்டவரே, உம்முடைய நித்திய மகிமைக்கு நீர் எங்களை கிறிஸ்துவுக்குள் அழைத்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். Lord, we know that and we thank you for that. Lord, help us in that walk. அந்த ஓட்டத்திலே நாங்கள் பொறுமையாய் ஓட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. கொஞ்ச காலம் அனுபவிக்கிற அந்த பாடுகள் ஆண்டவரே எங்களை இன்னும் பலப்படுத்தட்டும் கர்த்தாவே. Let the struggles that we face in our life, let the challenges that we face in our life, the sufferings that we face in our life, let it strengthen us. Just like how athletes do the strength training, Lord, let it strength train us to withstand those challenges in our lives, Master. Lord, we commit each and every person, each and every family into mercy. Be with us and guide us. In Jesus' holy name we pray. Amen. Please be seated. We'll recite the Lord.